தென் மாவட்டங்களில் பெய்து வரும் கனமழை காரணமாக திருநெல்வேலி, தூத்துக்குடி போன்ற மாவட்டங்கள் வெள்ளத்தில் மூழ்கியுள்ள நிலையில், வெள்ளத்தில் சிக்கியுள்ள மக்களை காப்பாற்ற வேண்டிய திமுக அரசு எந்த ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையும் எடுக்காமல் மெத்தனமாக செயல்பட்டுக் கொண்டிருப்பதாக எதிர்த்தரப்புகள் குற்றம் சாட்டி வரும் நிலையில், தற்போது அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின், இயக்குநர் மாரி செல்வராஜோடு சேர்ந்து பாதிக்கப்பட்ட இடங்களை ஆய்வு செய்து வருவதற்கு பல தரப்பினர்களும் கண்டனம் தெரிவித்து வருகின்றனர். குறிப்பாக செய்தியாளர்களிடம் பேசிய இயக்குநர் மாரி செல்வராஜ், ஏறத்தாழ 15 முதல் 20 கிராமங்கள் 2 நாட்களாக எந்த ஒரு தொலைத்தொடர்பும் இல்லாமல் மழை வெள்ளத்தில் சிக்கியுள்ளதாகவும், படகுகள் செல்ல முடியாத நிறைய கிராமங்கள் இருப்பதால் மக்களை கண்டுபிடித்து மீட்பதில் சவால்கள் உள்ளதாக மாரி செல்வராஜ் கூறியது குறித்து கருத்து பதிவிட்ட சவுக்கு சங்கர், படம் எடுக்கிறதோடு நிறுத்திக்கோங்க மாரி என எச்சரித்து பதிவிட்டுள்ளார். மேலும் பேரிடர் மேலாண்மை துறை அமைச்சர் மாரி செல்வராஜ் என கலாய்த்தும் பதிவிட்டுள்ளார். அதேபோல் அமைச்சர் உதயநிதி அதிகாரிகளோடு ஆய்வு செய்யும் போது பேரிடர் மேலாண்மை துறை அமைச்சர் ராமச்சந்திரனை வைத்துக்கொண்டு ஆய்வு செய்யாமல் இயக்குநர் மாரி செல்வராஜை வைத்துக்கொண்டு ஆய்வு செய்கிறார் என்றால், அமைச்சர் உதயநிதிக்கு சினிமா முகம் இன்னும் விட்டு போகவில்லை என்றும், இயக்குநர் மாரி செல்வராஜுக்கு சொந்த ஊர் திருநெல்வேலியாக இருந்தாலும் கூட மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட திமுக எம்எல்ஏக்கள், ஊராட்சி மன்ற தலைவர்கள், வார்டு கவுன்சிலர்கள் அந்த ஊருக்கு இல்லையா என்றும், அப்புறம் எதற்காக சினிமா இயக்குநரை வைத்துக்கொண்டு அமைச்சர் உதயநிதி சுற்ற வேண்டும் என்றும், மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்கள் மீது முதல்வர் ஸ்டாலினுக்கு அக்கறை இல்லாமல் டெல்லி சென்று விட்டார். ஆனால் திமுக அரசின் கையாளாகாத தனத்தை மறைக்க இதுபோன்ற அறிவாலய நாய்கள் முட்டுக் கொடுத்து கொண்டு இருப்பதாக நெட்டிசன்கள் விமர்சித்து வருகின்றனர்.